welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா சோனியா என்னும் சோனுவோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். யார் என் கூட வராங்கன்னு பார்த்தா நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். கீதா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு vlogல வந்தீங்க. திருப்பதிக்கு போறோம். நாங்க திருப்பதின்னு மேல நினைச்சுக்க கூடாது. மேல இருக்கிறது திருமலாவா, கீழே இருக்கிறதா திருப்பதியா. இந்த நாலேஜே எங்களுக்கு ரீசெண்டா தான் வந்துச்சு. திருத்தணி இல்லடி, கீழ் திருப்பதி மேல் ஜியோகிராஃபி இவனுக்கு தெரியாது. போய் போய் நான் சொல்றேன். கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து மேக்கப் போடல. நாங்க இப்ப போய் வந்து ஃப்ரெஷ்ஷா மேக்கப் போடுவோம். அதனால நாங்க வந்து இப்போ ஸ்கின்னுக்கு ரெஸ்ட் தரோம். ஜகன் அங்கிள் vlogக்கு ஹாய் சொல்லுங்க. இப்போ என்னங்க இவங்க பேசி முடிக்க போடுறல. இது நீ போட கூடாது. சீட்ட பத்தி இதுல நான் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். என்னோட டேமேஜ் கட்டட் தான் போட கூடாது. போடுவேன். அதுதான் vlog. என்ன நானே டேமேஜ் பண்ணா தான் vlog. ஒண்ணு பண்ணேன். என்னோட எல்லாத்தையும் தப்பா பிரியாணி போட்டியா அது சொல்லு. அது ஏதோ கெபாப் பிரியாணி தான் திப்பா எல்லா தடவையும். ஆனா அது கிடைக்கல. அதனால சரி தாராளமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு டிஎல்எஃப் சாரி பிரியாணி அது ஐபிஎல் பிரியாணி போட்டு தெரியாம பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு அவளே புலம்புறா. அது சாப்பிட்டோம். ஒண்ணு மிச்சம் வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜ்ல வச்சுங்க. நீ தாண்டி சாப்பிடல. 2 பிரியாணி அவளே தான் ஆர்டர் போட்டா. ஒன்னு பிரிக்கவே இல்லை. அப்படியே பிரிக்கல. இவ தான் சாப்பிடல. இப்போ வந்து 4 மணி நேரம் ஆகும் போல அந்த இடத்துக்கு போக. இந்த மாதிரி ஒரு ஏதோ மலை பிரதேசத்துல வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் கல்யாணத்தை. வருமா மலையை பார்த்தாலும் எக்ஸைட் ஆகும். ப்ளீஸ் டெல் ஹர். கோயம்புத்தூரே ஒரு மலை தான். சென்னையில் மலை இல்லைல்ல, சிதம்பரம்லேயும் மலை இல்லை, அத்திப்பட்டியே இல்லை. நல்ல பச்சை ஏன் உங்களுக்கு இந்த மலை புல் வயல்லாம் பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. அதை பார்க்கவே வீட்டில் வளர்க்க புகையா இருக்கு. பொல்யூஷன் மலையில எரியுது போல. இது திருப்பதியானே தெரியாம இதுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது. இது கைஸ், இது திருப்பதியா? உங்களுக்கு சரியான விட தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கொக்காடி வந்து உங்க ஊர்ல இருக்காடி ஒரு நியாயம் மாதிரி. இந்த வீடியோவை எடுத்து வழங்குவாங்க. இல்ல இது வேண்டாம். எனக்கு நல்ல வியூ வேணும். இப்பதான் வருவீங்க. புஷ்பநாரின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கும்பிட்டுக்கோங்க கைஸ். ஸ்ரீநிதி claims this is திருப்பதி. நீங்க கான்ஃபிடென்ட்டா இல்ல உங்க ஆன்சர்ல. அப்படிதானே? திருப்பதி மலை எல்லாமே ஒரு மலை. கடவுள் மலை தெரியும். அது எந்த மலைன்னு கேட்கணும்னு. கோயம்புத்தூர் இந்த பக்கம் போனா ஊட்டி மலை, அந்த பக்கம் போனா கேரளா மலை எல்லாம் வரும். கிடைக்கான வரும். கொஞ்சம் தூரம் போனா வரும். சொல்லுங்க கைஸ் கமெண்ட்ல. அங்க என்ன இருக்கு சொல்லு. சிதம்பரத்துல மட்டும் அதெல்லாம் இல்ல. அதனால இந்த மலையை பார்த்தா எக்ஸைட் ஆகும். கம் டு கோயம்புத்தூர். கைஸ் திருப்பதி regretted சொல்லு. நான் இவ்வளவு கரெக்டா சொன்னேன்னு சொல்லு. நீ என்ன சொன்ன? நான் திருப்பதி இல்ல சொன்னேன். நீ டம்மி திருப்பதி. அது பெருமாளை இறங்கி வந்து சொல்லி பெருமாள் நான் இங்க இல்லமா. அம்மா இது வீடே இல்ல. நீ கொஞ்ச நேரம் பேசாம மாமான்னு சொல்லி பாரு. நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டா. எனக்கு தூங்கிட்டு போது உன் பேர் என்ன? அதுவும் வேற ஏதோ மலை இருக்கும் போது தப்ப உணர்ந்து கண்ணீர் விட்டு
விடும் ஸ்ரீநிதி. யாரும் unsubscribe பண்ணிடாதீங்க guys. She understood her mistake. தெலுங்குல சாரி சொல்லு, அப்பதான் அவங்களாம் மன்னிப்பாங்களா. நார்மலி சென்னை டு திருப்பதி போற ரூட் நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா இந்த ரோடு அப்படி இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோனியா ஸ்கேம் பண்ணிருக்கா. சோனியா திருப்பதியில இல்ல. ஆமா, திருப்பதில இருந்து ஏதோ டேக் டைவர்ஷன் போட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க. அதனால நாங்க சென்னையில இருந்து திருப்பதி போற ரூட்லயே போல. திருப்பதி இங்க இருக்கு, ஆனா நாங்க இங்க போறோம். அப்படியே போயிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் ஸ்கேமர் சோனியா. ஒரே முழு செடியா இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இந்த ஊர் மக்கள் யாராச்சும் நம்ம vlog பார்த்தா ரோடெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, அதையும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க ப்ளீஸ். நாங்க நிறைய திருப்பதிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். இந்த ரோடெல்லாம் ரொம்ப சுமாரா இருக்கு. அதையும் இது பேசுபவர் கீதா. உங்களுக்கு தெரியும் இந்த vlogல content 5% மழை 95%. இந்த மழை தான் நம்ம ஸ்கூல்ல வரைஞ்ச மாதிரி மழையா இருக்கா. இவ்வளவு அசிங்கமா நம்ம ஸ்கூல்ல மழை வரையல. இங்கேயே கை வைக்க தெரியல, நீ என்னத்த வரைஞ்சிருப்பியோ. இப்படி ஒரு மழைய வரைஞ்சா ஆர்ட் பேப்பர்ல நீல பாஸ் ஆயிருப்பியா? அந்த இந்த பீக் மட்டும், அந்த பீக் மட்டும் பாருங்க गाइस. அப்படி இந்த மழைய பார்க்கும்போது எனக்கு ஹீல்ஸ் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஹீல்ஸ் எப்படிங்க இப்படி மேல போகும்? இருக்கு. ஓ ராதா இந்த மழை பார்க்கும்போது எனக்கு எது தெரியல, மேல ஒரு ஊர் இருக்கும்னு தோணுது. ஏன்? இன்ஸ்டிங்க்ட்ஸ். ஓ இன்ஸ்டிங்க்ட்ஸ். ஃபிளாட் சர்ஃபேஸ் எல்லாம் வந்து இங்க பாரு. எப்படி உங்களுக்கு தெரியுது? அருவி இல்ல, அது அருவி விழுந்திருக்கும் போல தெரியுதுன்னு சொன்னேன். இந்த வெயில்ல அங்க அருவி கைஸ், இந்த மலையை பார்த்து எக்ஸைட் ஆகும்போதே நம்ம புரிஞ்சிருக்கணும் இவளுக்கு காமன் சென்ஸ் இல்ல. திருப்பதி மலையை தாண்டி வந்தோமே அந்த மாதிரி அருவி வந்துகிட்டே தான் இருக்கும். அருவி தமிழ்ல என்னன்னு ஆமாங்க. அதை எடுத்து இந்த மழை பண்ணாங்க. கையை காட்டுறாங்களா? கையை உள்ள வச்சு இந்த மாதிரி கையெல்லாம் நீட்டிட்டு வராது. ஆமா, காய்ஸ் நாங்கள் இப்போ சிசிடிக்கு வந்தோம் ஒரு பெட் ஸ்டாப்க்கு. அப்புறம் பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோம், சாப்பிடுவோம். பாய். மழையோ மழையா இருக்கு. நான் ஒரு மலையோட இல்லைங்க, நானும் மலையும் தெரியுறீங்க. நாங்க வாங்கின ஸ்நாக்ஸை பாருங்க. மேடம் சூஸ் பண்ண கேரமல் பாப்கார்ன். இதுல வாங்குற மாதிரி இல்ல, அது விட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து கொலாபரேட்டிவா சூஸ் பண்ண அப்படின்னு சாதாரணமா நான் இதை ரிஜெக்ட் பண்ணுவேன். பட் இந்த பொம்பளை இதை விரும்பி சாப்பிடுன்றதுனால நூல்ஸ் ஆனா பொட்டேட்டோ சிப்ஸே இல்லையா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா. அப்ப இது ஏதோ மண்ணு சிப்ஸ் சூஸ் பண்ணேன். ஃபேன்சி மாசா ரஷ். உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கே. அடுத்து ஸ்ரீதேவி விருப்பப்பட்டு எடுத்த பேக்கெட் குக்கீஸ் எடுத்தாதான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதனால அவ குட்டி குக்கீஸோட வந்துட்டோம். ஆமா, அங்க தெரியுது பாருங்க. ஆமாண்டி, கரெக்ட். அப்பவே நான் சொல்லும் போது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மலையை தான் நீ நினைச்சிருக்க. தெரியும். பெருமாள் ஃபேஸ் மாதிரி இருக்காங்க. அது இதுவா? நிஜமா இதுதான். ஒரு பாட்டுல பெருமாள் ஃபேஸ் கட்டிருக்கு. ஆமா, அது எங்க ஏன் கட்டி போட்டு தெரியல. இதுதான் திருப்பதி. நான் உங்களுக்கு போன்லயே காட்டிட்டேன். சிரிக்கிறியா கீதா? எந்த பக்கம் பேசு நீயே சொல்லிடு. எது கிரீடம் சொல்லு. சின்னிட்டு இருக்க. அங்க பார்க்கும்போது அந்த ஆங்கிள் நல்லா தெரியுது. நமக்கு அது எக்ஸாக்டா தெரியாது. இன்ஸ்டாகிராம் நல்ல வாழ்க்கை தான் தெரியும்னா உனக்கு தெரியலையா? நல்ல வாழ்க்கை ஒரு ஆங்கிள் தான் தெரியும். இது கைக்கு சானிடைசர் கொடுக்குறீங்களா? படுத்துவாளே. ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கீழ இருக்குது கிரீடம் ஷிடுதி, அந்த பெட் ஐஸ். ஓகே. ஓ அப்படியா? நான் ஒரு ஸ்ட்ரைட் நோஸ் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து
பாரு திரும்பி படுப்பாரு அப்ப பாத்துக்க இல்ல அது வீடு தானே ஒரு சரியா இருக்கலாமே அப்படின்னு ரொம்ப தப்பு பாரு ஸ்ரீனிவாசன் இவன் வாண்டடா பெருமாளுக்கு ஸ்ட்ரைட் நோஸ் இல்லன்னு சொல்றான். சொல்லவே இல்லை அப்பா சொல்ற அவருக்கு ஸ்ட்ரைட் நோஸ் தான் இருக்கு இப்ப தெரியல. நீ வாண்டடா அவரை இந்த பக்கம் இருக்காருன்னு சொல்ற. இப்படி அந்த சைட் பார்க்க வேண்டியது இருக்கு சொல்லி இருக்கிற இடத்துல விட்டுட்டு இங்கதான் செடி வளர்ப்பாங்களாம். பயந்துட்டு இருக்க இடத்துல விட்டுட்டு இங்கதான் அவரோட ரெசிடென்ஸ்ல அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் ரொம்ப கீழே சொல்லி படுத்துட்டாளா ரொம்ப எலிவேட்டடா ஒரு படுக்கலன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் ஒரு நாள் வருமா ரொம்ப என்னது புரியல. இவ அவர் ரொம்ப சாஞ்சு படுத்திருக்காரு தலைவாடி இல்லையா இருக்கு. ஏன்னா நம்ம பெருமாளோட செல்ஃபி எடுத்து பார்த்தா அதுதான் லிப்ஸ். ஆமா அந்த இத காட்டு. என்ன சாப்பிடுறீங்க? பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜியும் மைசூர் போண்டாவா வடையா ஆந்திரா வடை. அப்படியே நடந்து நடந்து சோனி வந்து என்ன பண்றான்னு பார்க்க போறோம். போஸ் கொடுக்கிறாள் சோனு. பாருங்க அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா. சோனி என்ன கண்டாவே பார்க்க வேண்டியது. எடுத்துட்டேன். என்ன யார் எடுக்கிறது? நாங்க ரெண்டு பேரும் இந்த சைடு எடுக்கிறோம். அப்படியே செல்ஃபி எடுக்கிறோம். லிப்ஸ்டிக் நல்லா இல்லையா? எம்ஆர் கொடுத்துட்டா வேணாம். மென்டல்களா மென்டல் பயவுகளா சோனு முடி பறக்குது. சோனு முடி பறந்துன்னு இருக்கு. ஒன்றுதான் ஏதோ முடியை இப்ப ஸ்ட்ரைட் பண்ணி வச்சு ஏமாத்துற. ஓ அப்ப நீ இத்தனை வருஷம் விக்கிறான். லைட்டிங் நல்லா இல்ல. இந்த பக்கம் வந்து பண்ணு. கொஞ்சம் இந்த லைட்டிங் நல்லா இருக்கு. இதுதான் இவங்க ரிலேஷன்ஷிப்போட ஒரு ட்ரெய்லர். இங்க பாருங்க guys, அப்படியும் பேச வேண்டியது இப்படியும் முத்தம் கொடுக்க வேண்டியது. பொறுமையா வெயிட் பண்ணுங்க. பிரைட்னா லேட்டா தான் போகணும். ஃபேஷனபிளி லேட்டா. பியூட்டிஃபுல் அமேசிங்.
ஹவர்ஸில் கல்யாணம். 4 மணி நள்ளிரவு. 5 hours கல்யாணம். 5 hours நான் வேலை பார்ப்பேன். நான் தூங்க மாட்டேன். மேடம் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. மேடம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. This is night 2:30 மணி. ஹாய் சொல்லு. vlog-க்கு ஹாய் சொல்லுங்க. இது காலை 4:40. இல்லை 5 மணி ஆகும்போது நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ போய் தாலி கட்டுறதை விட்னஸ் பண்ண போகிறோம். வாடி. இப்படி தான் நாங்கள் ரெடி ஆகிருக்கோம். ஸோ கல்யாணம் முடிந்தது. சாப்பிட்டோம். ஒரே டயர்டாக இருக்கும். நேற்று காலையில் எழுந்திரிச்சது, அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. அதனால் நாங்கள் இப்போ வீட்டை நோக்கி பயணிக்கிறோம். எனர்ஜி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய் வேண்டாம், இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த vlog-இல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ அண்ட் சரியா கீதா. பாய்.